இனப்படுகொலை நடக்க இல்லை என்று சொன்னார் என்று ஒரு விமர்சனம் இருக்குது. இனப்படுகொலை நடந்ததென்று இலங்கை பாராளுமன்றத்துல சகலருக்கும் விளங்கக்கூடிய மொழியில பேசினது நான் தான் முதலாவது 2013ஆம் ஆண்டே பேசினது. இளவரசர் ஜெயித் சொல்லியிருக்கிறார், சர்வதேச நிபுணர்கள் எல்லாரும் சொல்லியிருக்கிறோம், மார்டி ஆட்டிசாரி சொல்லியிருக்கிறார், தருஸ்மன், சூகா, ரட்னர் எல்லாருமே சொல்லியிருக்கிறோம். இனப்படுகொலையை ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துல நிரூபிக்கிறதுக்கு வழிகிட்டால் அதுக்கு மன எண்ணத்தையும் நிரூபிக்க வேண்டும், அதை கவனமாக கையாள வேண்டும். அவ்வளவுதான், ஒன்றும் இல்லை. ஆனால் சர்வதேச குற்றங்கள் பல இருக்குது, துன்புறுத்தல் ஒன்று இருக்குது, பெர்சிக்யூஷன். அப்படி இனப்படுகொலைக்கு சமமாக அல்லதை விட கொஞ்சம் குறைஞ்சு நிறைய குற்றங்கள் இருக்கு, போர்க்குற்றங்கள் இருக்கு, மனிதாபிமானத்துக்கு எதிரான குற்றங்கள் இருக்கு. அதுகள் எல்லாத்தையும் நிரூபிக்கிறதுக்கு எங்களுக்கு குற்ற எண்ணத்தை நிரூபிக்க வேண்டிய தேவை இல்லை, அதை நாங்க செய்ய வேணும். அப்ப அதை செய்யாமல் விட்டுட்டு நிரூபிக்கிறதுக்கு மிகவும் கஷ்டமா இருக்க இந்த ஒரு கூறால சாட்சியங்களால இல்லை, அதை மட்டும்தான் செய்ய வேண்டும் என்று சிலர் துடிக்கிறோம். அது என்னன்னு தெரியாது. அது எங்க சமூகத்துக்கு தீமையை கொண்டு வர ஒரு விஷயம். நாங்கள் நிரூபிக்கக்கூடிய எல்லாத்தையும் நிரூபிச்சு கொண்டு போகணும். இறுதியில இனப்படுகொலையும் நாங்கள் நிரூபிக்கக்கூடியதா இருக்கும்.